வணக்கம் பெரியமானவர்களை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்க யார் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ மறக்காதீர்கள். இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே தேவன் நீதியான தேவன் என்று அவருடைய வார்த்தை மூலமாகவும் அந்த வார்த்தையினுடைய நிறைவேற்றுதல் சாட்சியின் மூலமாகவும் தொடர்ந்து உங்களோட நாங்கள் இந்த இடத்துல காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நீங்க சாட்சியை இந்த இடத்துல பார்க்க போறீங்க. ஆனா நீங்க சாட்சியை பார்க்கறதுக்கு முன்பாக உங்க வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையானதா இந்த இடத்துல இருக்கு, உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இந்த இடத்துல இருக்கு, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமை உண்மையாகவே நீங்க விரும்பின அந்த வாழ்க்கையா, அல்லது நீங்கள் அந்த விருப்பத்திற்கு நேர் எதிர்மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆசை எது நீங்க சொல்றீங்க? நான் விரும்பின வாழ்க்கை. நிச்சயம் யாரும் நீங்க தரித்திரமான வாழ்க்கையை வாழ விரும்பல. நீங்க யாருமே அழிக்கப்பட்ட பலகீனமான சோர்வான அல்லது வியாதி உள்ள ஒரு சரீரத்தை உடையவராய் இருக்க விரும்பல. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோ எல்லா நேரம் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையை விரும்பல. நீங்க ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை, ஒரு மாதம் ஒரு வேலை, மற்றொரு மாதம் வேறொரு வேலை, அப்படியாக வேலையாக இந்த இடத்துல மாறிக்கொண்டிருக்க விரும்பல. நீங்க சந்தோஷமான சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விரும்புறீங்க. ஆனா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இந்த இடத்துல. எத்தனை பேர் இப்படியாக உங்களுடைய விருப்பம் ஒன்று, ஆனா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேறொன்றாக இருக்கும். நீங்க திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தீங்க, நீங்க நினைச்சீங்க இப்பொழுது நானும் என்னுடைய கணவரும் அல்லது என்னுடைய மனைவியும் சிறந்த வாழ்க்கையை வாழ தொடங்க போகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையும் மிக அதிகமான சந்தோஷங்களை இந்த இடத்தில் சேர்க்க போகிறோம். எத்தனை பேர் நீங்க அந்த திருமணத்துக்குள்ள நுழைந்த பிற்பாடு ஏன் திருமணம் செய்த அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனை சந்திக்கிறவரா இருக்கீங்க? அல்லது அந்த திருமண நிமித்தம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய விரும்புறீங்க. ஏன்னா உங்க கணவரோட பிரச்சனை, உங்க மனைவியோட பிரச்சனை, நீங்க உங்களுடைய திருமணத்தை இந்த இடத்துல விவாகரத்துக்கு கொண்டு செல்ல இந்த இடத்துல விரும்புறீங்க. நீங்க பிள்ளையை பெற்றுக்கொள்ள விரும்புனீங்க. ஆனா இப்பொழுது நீங்கள் பெற்றெடுத்த அந்த வலியும் வேதனையோடும் பெற்றெடுத்த அந்த பிள்ளை ஏன் பெற்றெடுத்தேன் என்று யோசிக்கிற ஒருவரா நீங்க இடத்துல இருக்கீங்க. நான் சொல்றது சரியா இல்லைங்களா மக்களே? தவறான பழக்கங்களுக்கு, தவறான வழிகளுக்கு, தவறான சகவாசங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற பிள்ளை உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிற பிள்ளை. நீங்க நினைச்சீங்க என்னுடைய பிள்ளை என்னை பெருமைப்படுத்துவார். ஆனா மாறாக உங்க பிள்ளை இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பக்கத்தின் கதவுகளும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, பிரச்சனைகளுக்காக. இதுதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையான இடத்துல இருக்கலாம். நீங்க இப்படியான ஒருவரா இருக்கீங்களா? அடுத்து என்ன பாச? இதே கேள்விதான் எனக்கும் கூட. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? இதோ இந்த நேரமே தொலைபேசி எடுங்க. போன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய வழக்கு, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலை என்ன எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஒன்று சேர்ந்து நாம் போராடலாம். என தேவன் நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், தேவன் பல மக்களுக்கு இந்த இடத்துல செய்த நீதி இப்போது உங்களுக்கும் செய்ய தயாரானவராய் இந்த இடத்துல இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்றுகிறவராய், உங்களுடைய சூழ்நிலை இந்த இடத்துல மாற்றுகிறவராய், அவருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்த அவர் தயாரானவராய் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க தயாரா இருக்கீங்களா? பாஸ்டரா தயாரா இருக்க. அப்ப நீங்க இந்த தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய வழக்கு, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய கடினம், உங்களுடைய போராட்டம் எதுவாக இந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. ஒன்று சேர்ந்து போராடலாம். இது உங்களுடைய போராட்டமாய் மட்டுமல்ல, இது எங்களுடைய போராட்டமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களோடு சேர்ந்து தேவனுடைய நீதிக்காய் நாம் போராட போகிறோம். பல மக்கள் நொறுக்கப்பட்டவராய், அழிக்கப்பட்டவராய், ஒரு நாள் தேவனுடைய வழிக்காக இந்த இடத்தில் காத்து கொண்டிருந்தவராய் இருந்தவர்கள் இன்று தேவனுடைய வழி எவ்வளவு நிச்சயம் என்று சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே, தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புறார். இது குறித்து தொடர்ந்து நான் பேசுறதுக்கு முன்பாக இந்த சாட்சியை பாருங்க. சாட்சி பிற்பாடு நாம் இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதல் தடவை வரும்போது எங்க அம்மா தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. என்னுடைய உறவினர்கள் எங்க அம்மாவை வர சொன்னதுனால அப்ப எங்க அம்மா விசுவாசம் என்னன்னு கத்துக்கிட்டாங்க, எனக்காக போராடினாங்க. பிற்பாடு தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கும்போது நான் வளர வளர விசுவாசம்னா என்னன்னு நான் கத்துக்கிட்டேன். அப்ப எனக்குள்ள தனியா இருக்க மாதிரியே ஒரு எண்ணமானது இருக்கும். யாருமே எனக்குன்னு இல்லை அப்படின்ற ஒரு கவலை எனக்குள்ள அதிகமா இருந்தது. அப்போதான் நான் பரிசுத்தாவியை பத்தி கேள்விப்பட ஆரம்பிச்சேன்.
நான் அந்த நேரத்துல யோசிச்சேன். ஏன்னா அப்போ வந்து சொல்லப்பட்டிருந்தது, யார் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை நான் எனக்குள்ள கெட்டிமா எடுத்துக்கிட்டேன். பரிசுத்தாவி கிடைச்சா உண்மையா எல்லாமே மாறிடுமா அப்படின்ட்டு, அந்த ஒரு எல்லாமே மாறிடுமா அப்படின்ற ஒரு ரகசியத்துக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா பரிசுத்தாவியே தேட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. பரிசுத்தாவினா என்ன, அதை எப்படி தேடணும் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. ஆனா பரிசுத்தாவியை தேடணுன்ற ஆர்வம் எனக்குள்ள வரும்போது ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். பரிசுத்தாவினா என்னன்னு நான் கத்துக்கிட்டேன். தொடர்ந்து என்னுடைய விசுவாசத்துல நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்தாவியை பெறும் போது என்னுடைய குடும்பத்துல நான் மாற்றத்தை பார்த்தேன். ஏன்னா நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினேன், அவருடைய நீதியை தேடினேன். சோ அப்படி இருக்கும்போது நான் அவரோட ஆவியை பெறும்போது அந்த சந்தோஷத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது. என்னை வழி நடத்துறதுக்காக அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்ததே தவிர்த்து நான் தனியா இருக்கேன்ட்டு ஒரு பொழுதும் இல்லை. அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்படி நான் வந்து என்னுடைய விசுவாசத்துல பலனோடு முன்னோக்கி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விபத்தானது எனக்கு ஏற்பட்டது. அது விபத்துன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னுடைய வீட்டுல இருந்தேன். வீட்டுல நான் நார்மலா நின்னுட்டே இருக்கும்போது திடீர்னு நான் கீழே விழுந்தேன். நான் கீழே விழும்போது ஓகே, நார்மலா ஏதோ கீழே விழுந்துட்டோம், ஏதோ கால் ஏதோ வலிக்கிறதுனால கீழே விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா நான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்னால எழுந்துக்கவே முடியல. என்னாச்சு, ஏன் எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னால சுத்தமா என் காலை வந்து அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. கால் வந்து கடகடன் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய வீட்டுல கூட அந்த நேரத்துல யாருமே கிடையாது. நான் இருந்தாலும் எப்படியோ போன் பண்ணேன். என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி யாராவது வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்காக உடனே நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்ப டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், காலுடைய எலும்பு உடைஞ்சு, முட்டி எலும்பு மொத்தமா உடைஞ்சு, ஜவ்வை வந்து கீழே இருந்து மொத்தமாவே அறந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிமிஷம் வந்து என்னால வந்து அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது என் வாழ்க்கையில சொல்ல முடியாத அநீதியா இருந்தது. நான் கடந்து போன அந்த சூழ்நிலை எனக்கு அவ்வளவு வலியானது இருந்தது. ஏன்னா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன் அந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி. எனக்கு உண்மையாவே அந்த அளவு கோபம் வந்தது. நான் எதுவுமே பண்ணாம எதுக்காக இது அனுமதிக்கப்படுது, ஏன் என் கால் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. தொடர்ந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் ஃபர்ஸ்ட் நாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இது சரி செஞ்சிடலாம், மாத்திரையினால சரி பண்ணிடலாம், ஊசி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் தொடர்ந்து 6 மாசம் கிட்ட மாத்திரை எடுத்துட்டே வந்தேன். ஆனா எதுவுமே மாறல. இருக்க இருக்க என் கால் வந்து மோசமான நிலைமைக்கு தான் மாறுச்சு. இப்படி மாறிட்டே இருக்கும்போது நாங்க தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போனோம். திடீர்னு டாக்டர் சொன்னாங்க, இந்த கால் வந்து இருக்க எல்லா நரம்பையுமே வந்து அழிச்சிட்டு வருது, இந்த எலும்பும் கூடல ஜவ்வும் கூடல, உங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் வீக்கம் அதிகமாயிட்டே இருந்தது. காலுடைய முட்டிக்கு பக்கத்துல ஹோல்ஸ் போட்டு அந்த நீரெல்லாம் கூட எடுத்தாங்க. அந்த ரத்தம் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாங்க. அந்த வலி ரொம்ப கொடூரமானதா இருந்தது. எதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த வந்து சந்திக்க வேண்டிய வேலையே இல்லை, ஆனா எதுக்காக இவ்வளவு வலியை நான் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு கூட நான் வந்து பல தடவை யோசிச்சிருக்கேன். அந்த நேரம் வந்து உண்மையாவே அது ரொம்பவே வலிக்கக்கூடியதா இருந்தது. இருந்தாலும் வந்து என்னுடைய பிரேயர்ல வச்சுட்டு நான் முன்னோக்கி போயிட்டே இருந்தேன். இல்லை, ஏதாவது ஒரு மாற்றம் வரும், இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி நான் தொடர்ந்து போயிட்டே தான் இருந்தேன். ஆனா இது வந்து ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கிட்ட வந்துடுச்சு. 1.5 வருஷம் ஃபுல்லா நான் படுக்கையில தான் இருந்தேன். நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா கூட நான் அதிக அளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால வந்து தனியா எழுந்து போக முடியாது. எல்லா நேரமே வந்து யாருடைய உதவியாவது வந்து தேடக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன், எப்ப இது மாறும் அப்படின்னு சொல்லி கடைசியா நாங்க வந்து புத்தூர் கட்டு போட்டோம். அதுலயும் எதுவுமே சரியாகல. ஏன்னா சேர்ந்து வந்த ஜவ்வோடு கூட சேர்ந்து அந்த முட்டி எலும்பு சுக்குநூறா உடைஞ்சதுனால அது வேற தசையில போய் வளர்ந்து வேற ஒரு அந்த முட்டி எலும்புடைய பீஸ்லாம் வந்து அந்த ஜவ்வோடு கலந்து மொத்தத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல திரும்ப ஹாஸ்பிட்டல் போகும்போது திரும்ப சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனா எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நீங்க உயிர் பழப்பீங்க, இந்த மாதிரி உங்க கால் சரியாயிடும்னு சொல்லி. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே உங்களால நடக்க முடியாது, நீங்க கவனமா இருக்கணும், உங்க காலை நீங்க குழந்தை மாதிரி தான் பாத்துக்கணும், உங்க காலை நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நடக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆலயத்துக்கு அந்த நேரம் கூட வந்து இல்லை, எப்படியாவது நான் வரணும்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அது நான் ஆலயத்துக்கு வருவேன். நான் வரும்போதெல்லாம் எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. என் குடும்பத்துல இருக்கவங்களே கூட என்னை வந்து இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, நீ கடைசி வரைக்கும் படுக்கையிலேயே தான் இருக்க போற, ஏன் உன்னால வந்து எழுந்து நடக்க முடியாது, நீ ஒரு வீல் சேர்ல தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையா யோசிச்சேன், இதை நான் ஏத்துக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லும்போது தேவன் ஒரு விஷயத்த வந்து எனக்காக சொன்னார். எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் தான் சரியா சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி பேசினாங்க. யார் அநீதியை சந்திக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நீதியா மாறுறதுக்காக. இது நான் சந்திச்ச மிகப்பெரிய அநீதி என்னுடைய வாழ்க்கையில. நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே இந்த அநீதியை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த சூழ்நிலை ரொம்ப கொடூரமானது. என்னை உண்மையாவே நீங்க சாட்சியா மாத்துனீங்க, உங்களோட மனுஷியா மாத்துனீங்க, உங்களோட ஆவி எனக்குள்ள இருக்குன்னா அப்ப நான் உங்க ஊழியத்தை செய்யறதுக்காகவும் உங்களுக்காகவும் தான் என்னை தயார்படுத்துறேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் இதை ஏத்துப்பேன்? என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வீல் சேர்ல இருக்கிறத இதை நான் ஏத்துக்க மாட்டேன் தேவனேன்னு சொல்லி நான் போராடினேன். அந்த நேரம் நான் பீடத்தை ஏறினேன். என்னால ஏற முடியல, ஆனா நான் பீடத்துல ஏறினேன். என்கிட்ட இருந்த எல்லா சேவிங்ஸுமே எடுத்துட்டு என்கிட்ட நான் எனக்குன்னு வாங்கி வச்சிருந்த நகை கொண்டு எல்லாத்தையுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணேன். இல்லை, எனக்குன்னு எதுவுமே தேவையில்லை, என் தேவன் இந்த சூழ்நிலையை மாத்துவார்னு எல்லாத்தையுமே நான் எடுத்தேன். அப்போ நான் என்ன பண்ண தீர்மானிச்சேன், என்னுடைய எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்னுடைய முழு வாழ்க்கையோடு நான் பீடத்துல ஏறினேன். என்னால ஏற முடியலனாலும் நான் எப்படியாவது அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு தான் நான் ஏறினேன். எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நான் ஏறும்போது சொன்னேன், தேவனே இப்போ இந்த வலியோடு, இந்த வேதனையோடு, இந்த அநீதியோடு நான் இந்த பீடத்தை ஏறுறேன். ஆனா நான் அடுத்த தடவை இந்த பீடத்தை ஏறும்போது சாட்சி கொடுக்க ஏறணுமே தவிர்த்து நான் சாட்சி இல்லாம ஏற மாட்டேன். நான் அந்த பீடத்தை ஏறிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனேன். சர்ஜரி நடந்தது. என் உயிரே இருக்காது அப்படின்ற அளவுக்கு கூட மோசமான விஷயம் எனக்கு சர்ஜரி டைம்ல நடந்தது. ஆனா அந்த நேரம் தேவன் என் கூட இருக்காரு இல்ல அப்படின்ட்டு நான் தேவனிடத்துல சொன்ன ஒரே வார்த்தை, உண்மையா நான் இந்த உலகத்துல வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா என் ஆத்மா இருக்கட்டும் இந்த உலகத்துல. அப்படி இல்லைன்னா தேவனை என்னுடைய ஆத்மா உங்க ரட்சிப்பு இருக்கும் போதே ஏத்துக்கோங்க. ஏன்னா இனியும் நீங்க இல்லாமலும் இருக்க போறது இல்லை, உங்களுக்கு சாட்சி இல்லாமலும் நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்லை அப்படின்றதுதான் என் ஜபமா இருந்தது. நான் என் விசுவாசத்தோடு முன்னோக்கி போனேன். என்னுடைய பொருத்தனையை செஞ்சேன். என்னுடைய பொருத்தனையினால, என்னுடைய விசுவாசத்தினால, என்னுடைய நம்பிக்கையினால அந்த அநீதியில இருந்து நான் விடுதலையை பெற்றேன். ஏன்னா நான் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு, இனி நீ பத்திரமா நடக்கணும், கண்டிப்பா லைஃப் டைம் நீ வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சுதான் நடக்கணும் அப்படின்னாரு. ஆனா நான் அந்த ஸ்டிக்கை எடுத்து போட்டு நான் தேவனிடத்துல சொன்னேன், என்ன பாதுகாக்க எனக்கு ஒரு பேலன்ஸ் பண்ண ஒரு ஸ்டிக்கா தேவன் இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஸ்டிக்கு தேவை? அதனால இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே நான் ஸ்டிக் இல்லாம தான் நடக்கிறேன். தேவனோடு கூட இன்னும் அதிகமா முன்னோக்கி போறேன். இன்னைக்கு எனக்கு இந்த காலில் எந்த ஒரு வலியோ, எந்த ஒரு வீக்கமோ, இல்லை இன்னும் எந்த ஒரு நரம்பு பிரச்சனையோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்னால அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த கூட முடியல. ஏன்னா அது வார்த்தையால சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. எந்த அளவு 1.5 வருஷம் வலியை சுமந்தன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தேவன் இன்னைக்கு நீதியை செஞ்சிருக்கார். என் வாழ்க்கை முழுசா மாறப்பட்டதா இருக்கு. எனவே மக்களே, நீங்க உங்களுடைய விசுவாசத்தின் ஒரு பதிலுக்காய் உங்களை தயார்படுத்துகிறீர்களானா? தேவன் பதில் கொடுக்க தயாரா இருக்கார். ஆனா அந்த பதிலை பெற்றுக்கொள்ள ஒருவேளை எனக்கு வழி தெரியல, தேவன் இன்று உதவி செய்ய தயாரா இருக்காரு. இந்த பெண்மணியுடைய சாட்சி நீங்க பார்த்தது போல, இந்த பெண் தேவனால் குணமடைந்தார் ஆலயத்துக்கு வந்தபொழுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிற்பாடு இவர் மீண்டும் ஒரு மோசமான சூழலை இந்த இடத்துல சந்தித்தார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பிற்பாடு மீண்டும் இவர் எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த சூழ்நிலை எப்படியான ஒன்றாக இந்த யோசிச்சு பாருங்க. ஒரு இளம் பெண் தன்னுடைய சொந்த வேலைகளை செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால், மற்றவருடைய உதவி தேவை என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டால், இது கடினமானது. அமாலிகம். அதுதான் இந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனா தேவன் நீதி இன்று வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் குணமாத்தலாய், விடுதலையாய், ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் கொடுத்தவராய் இருக்கிறார். இவர் தேவனுக்கான சாட்சியா இருக்கிறார். தேவன் பெயர் இவர் மூலமாய் மகிமைப்படுத்தப்படுகிறது. இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பல மக்கள் ஏன் பதிலை இந்த இன்னும் பெறாத ஒருவரா இருக்காங்க. ஏன்னா அவர்கள் எங்கு தேட வேண்டுமோ அங்கு இன்னும் தன்னுடைய நீதியை தேடாத ஒருவரா இருக்காங்க. எங்கு அவர்களுடைய வழக்கை கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு அவர்கள் தன்னுடைய பதில்களுக்காய் தன் வழியை இன்னும் பயன்படுத்தாதவரா இருக்காங்க. நீதிமொழிகள் 29:26 சொல்கிறது போல, ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆளுகை செய்கிறவர்களுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர் அநேகர். இந்த அதிகாரி, இந்த நபர், இந்த மனுஷர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பதிலுக்காக அதிகாரிகளை, அதிகாரங்களை உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கீங்க? நான் தவறுன்னு சொல்லல. ஆனா நீங்க இன்னும் அதற்கான பதிலை பார்க்கலன்னா, அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பலன்னா, இது இப்போ எப்படியாக? நீங்க இங்க சொல்றது போல ஆளுகை செய்கிறவர்களுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர்.
பல மக்கள் மனுஷனிடத்துல இருந்து நீதிக்காக இந்த இடத்துல போராடுகிறவராய், பதிலுக்காய் போராடுகிறவராய் இருக்காங்க. ஆனா வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். உங்களுடைய பதில் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுடைய வழக்குக்கான நீதியை நீங்க பெற விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் மனுஷரை அல்ல, தேவனை சார்ந்திருப்பது அவசியம். அவரால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை மாற்ற முடியும். நீதி தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் சரியா? இந்த சாட்சியிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த நபருடைய வாழ்க்கை இந்த அநீதிக்கு தள்ளப்பட்ட பொழுது இவரும் இவருடைய மனைவியும் குறிப்பாக எப்படியாக நீதிக்காய் போராடினார். தேவனுடைய வல்லமை இவருடைய வாழ்க்கை மீது எப்படியாக இந்த இடத்தில் விளங்கியது. மக்களே, நீங்க என்ன சூழ்நிலை சந்திக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்க யாராக இந்த இடத்துல இருக்கீங்க, எப்படியான வலியோடு இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு காரியம் தெரியும். தேவன் நீதி செய்கிறவரா இருக்கா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுத்தா அவர் இன்று உதவி செய்ய தயாரா இருக்கா. நீங்கள் அனுமதி கொடுக்க தயாரா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது அவசியம். நான் கேட்பேன், கேட்கிறேன். நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்க தயாரா இருப்பீங்களா? உங்களுடைய படியில் எடுத்து வைங்க. உங்களுடைய பிரச்சனையோடு எடுத்து போடும். உங்களுடைய சூழலையோடு எடுத்து போடும். தேவனுக்கு அனுமதியானது கொடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எனவே மக்களே, தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். நீங்க இந்த சாட்சியில பார்ப்பீங்க. அது எவ்வளவு நிச்சயம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழியாக இருக்கும். சாட்சி பிற்பாடு நீங்களும் இதே விசுவாசத்திலே தேவனால் பலப்படுத்தப்படும்படி விசுவாசத்தினுடைய ஆவி இழையலாம். தேவனுடைய அக்கினி உங்களுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபத்தை நாம் அவரோடு சேர்ந்து செய்யலாம். சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. ஒரு சாதாரணமான மீன் முள்ளு, அதனால எனக்கு உயிரே கூட போயிருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை கூட்டத்தை எடுத்து முடிச்ச பிற்பாடு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடை என் மனைவி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது மீன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதை சாப்பிடும்போது அதிகமாக இரும்ப தொடங்கினேன். எனக்கு தெரியல நான் சாப்பிட்டது மீன் முள்ளுன்னு. சரி, இது மீன் முள்ளு தான், வா தண்ணி குடிக்கலாம், கொஞ்சமாக குடிச்சா இறங்கிடும் அப்படின்னு நினச்சேன். இது எதுவும் மோசமான விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு அதிகமாக ரொம்ப மோசமாக வலி ஏற்பட்டுச்சு. நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், நான் போய் வாந்தி எடுக்க போகிறேன், எனக்கு வாந்தி எடுக்கணும்னு தோணுது. நான் பாத்ரூம்குள்ளே போனேன், வாந்தி எடுக்க தொடங்கினேன். வாந்தி எடுக்கும் போது அதில் ரத்தமும் சேர்ந்து வந்துச்சு கொஞ்சமாக. நான் பாத்ரூமை விட்டு வெளியே வந்த உடனே பெட்ரூமுக்கு போனேன். அங்கே போகும்போது தலை சுத்தல் ஏற்பட்டுச்சு. நான் அங்கேயே கீழே விழுந்துட்டேன். நான் அலற ஆரம்பிச்சிட்டேன். மார்க்கஸ், எழுந்துருங்க, ஏதாவது செய்யுங்க. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஒய்ஃப்க்கு கால் பண்ணேன் நான். ஏன்னா அவங்க தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. நாங்கள் எப்போ அவரை தூக்க முயற்சி செஞ்சோமோ அப்போ அவர் ரத்த வாந்தியானது எடுத்தார். குறிப்பிடத்தக்கதாக ரத்தத்தை அவர் வாந்தியானது எடுத்தார். லிவிங் ரூம் ஃபுல்லாகவே அந்த ரத்தத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த ரத்த கட்டிகள் ரொம்ப பெருசாகவே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பை அவர் வெளியில் எடுத்துடுவாருன்னு நான் நினச்சேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவர் ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னுடைய வேலை நேரத்துல கடினமான நிலையுடைய ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த நர்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. அந்த பேஷண்ட்டுடைய ரத்த அழுத்தம் ரொம்ப குறைவா இருந்தது. உயர் ரத்த அழுத்தம் இருந்தது. ஏற்கனவே இந்த ரத்த அழுத்தத்தினுடைய மிஷின்ல அது கம்மி பண்ணியாச்சு, இருந்தாலும் அது சரியாகலை. அவருக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருந்தது. இந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பேஷண்ட்டுக்கு சாஃபகஸ் இருக்கு. அவருடைய உணவு குழாயில ஒரு குறுக்கு வெட்டானது இருக்கு. அவரை இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்திருந்தாங்க. நான் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிக்கும்போது அந்த மீன் முள் எங்கேயும் நழுவி போன மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் மீன் முள் சரியாக என்னுடைய இருதயத்திற்கு பக்கத்தில் போய் நின்றுடுச்சு. அந்த மீன் முள் இருதயத்து பக்கத்தில் அந்த மீன் முள் இருந்ததுனால எந்த நேரம் வேணால் அந்த முள் கொஞ்சமாக நகுந்து போய் என் இருதயத்தில் குத்தலாம். இந்த நிலைமை கிட்டத்தட்ட என்னை கொன்னிருக்கும். டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வழக்கை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவருடைய மரணம் உறுதி. தேவனோடு கூட எங்களுடைய பயணமானது 18 வருஷமா இருக்கு. நான் பார்க்குறேன், எந்த தருணம் வேணும்னாலும் இந்த பயணமானது
முடிவடையலாம். இருந்தாலும் எனக்கு விசுவாசமானதற்கு இந்த சூழ்நிலையும் தேவன் செயல்படுவாரு. மார்க்கஸால எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. ஆனா நான் இருக்கேன் அவருக்கு பரிந்துரைக்கும் தூதராக. எப்போ டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வந்ததோ எனக்கும் மேல்துறையில இருக்க டாக்டர்ஸ்க்கும் அவங்க அமிச்சாங்க. அந்த ரிப்போர்ட் அவங்க பார்த்துட்டு அவருக்கு செயற்கை உறுப்பு வேணும்னு சொன்னாங்க. அந்த உறுப்பானது எங்களுடைய ஸ்டேட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பெல்லேம் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக. அப்போது அந்த நாட்களில் இந்த டாக்டர் சொன்னாங்க, இது இந்த வாரம் எடுத்துடலாம், இது இந்த வாரம் வெளியெடுக்க முடியும், இந்த முறை எடுக்க முடியுதான்னு முயற்சி பண்ணலாம். ஆனால் இருக்க இருக்க என்னுடைய சூழ்நிலை ரொம்ப அதிகமாக மோசமாச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த இடத்துல எந்த உதவியுமே நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு எந்த இடத்துல உதவியானது கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அதுதான் சவ் பவுலா. நான் சொன்ன தேவன் மீது நம்பிக்கை வச்சு நான் என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்த போறேன். நான் அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவங்க எந்த பர்மிஷனுமே கொடுக்கல அவரை கூட்டிட்டு போறதுக்காக. நான் அவங்க கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு இதுதான் அவருடைய துணி, நான் அவரை கூட்டிட்டு போறேன். சொல்ல போனா அவங்க அதை ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க, நீ பைத்தியக்காரத்தனமா இருக்க அப்படின்ட்டு என்னை கத்துனாங்க. ஆனா தேவன் மீதாக இருக்கிற என்னுடைய நம்பிக்கையை யாராலையும் விளக்க முடியாது. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து புறப்பட்டு ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு போனோம். கண்டிப்பா எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைச்சது சர்ச்சில் இருந்து. சர்ச்சுன்றது குடும்பம் மாதிரி எங்களை பாக்குறதுக்காக எல்லாருமே தயாரா இருந்தாங்க. விமானத்துல இருக்கும்போது அவரால் மூச்சு கூட விட முடியல. அவர் பேசுறது கூட நிறுத்திட்டாரு. அவருக்கு பேச சக்தி இல்லைனாலுமே அவரால் செய்ய முடிஞ்சது ஒரு விஷயம். அவருக்கு சரியா இருந்துச்சுன்னா அவருடைய கட்ட விரலை அவர் மேல் நோக்கி காமிப்பாரு, இல்லைன்னா கீழ் நோக்கி காமிப்பாரு. அவருக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி உணர்ந்தாரு. ஆனா அவர் வாமிட் எடுக்கல. அவர் அதிகமான ரத்தத்தை இழந்துட்டாரு. நான் இப்ப தரையில படுக்கணும்னு அவர் விரும்பினாரு. ஆனா அவரால அவரையே கட்டுப்படுத்த முடியல. நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன். அவருடைய விலா எலும்பின் மீதாக என்னுடைய கைகளை வச்சு, என் தேவனே, நீங்க ஆதாமுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவர் எப்படி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாரோ அதே போல இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு செல்லும். நாங்க சவ் போல போனதுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிக்கணும். மார்க்கஸ் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டாரு. நான் அவருடைய மூச்சை செக் பண்ண அவர் இறந்துட்டாரான்னு. தேவன் எனக்கு சொன்னாரு, நீ அவன் தூங்குறதுக்காக கேட்கலையா, அதனாலதான் அவர் தூங்கிட்டாரு. நாங்க சவ் பவுலாக்கு போயிட்டோம். நாங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது திரும்பியும் ஆலயத்தின் விசுவாசத்தின் குடும்பத்தினர் எங்களுக்கு சப்போர்ட் செஞ்சாங்க. இந்த போட்டோ ஆனது காமிக்குது. மேல்துறையில இருக்கிற எல்லாருமே பேசி கொண்டிருந்தது. அவருக்கு என்ன செய்யணுமோ அது படிச்சிருந்தவங்க. நாங்கள் அங்கே போகும்போது எது சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குன்றது அவங்க யோசிச்சாங்க. அவங்க 2 அறுவை சிகிச்சை செய்யணும்னு தீர்மானம் எடுத்தாங்க. ஒன்று, ரத்தமானது நிற்கிறதுக்காக இயற்கையான உருவை மாத்திட்டோம்னா அவர் 100% சரியாகிடுவாருன்னு நினைச்சாங்க. மார்க்கஸ் அறுவை சிகிச்சையிலேருந்து கொண்டு வந்தாங்க. அவருடைய உடல்ல இருந்து அந்த மீனுடைய முள்ளை எடுத்தாங்க. இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட நான் ஒரு பயத்தை பார்த்தேன். ஆனா நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, மார்க்கஸ் உடைய உடலை பார்க்கும்போது நிறைய பாக்டீரியா இருக்கு, அதனாலதான் அதுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்குது. டாக்டர் சொன்னாரு, நாங்க உள்ள பார்க்கும்போது நிறைய காலனிஸ் இருக்கு. இந்த மீனு முள்ளு சுத்தி பாக்டீரியா இருந்தது. இந்த காலனிஸ் முக்கிய உறுப்புக்குள்ள ஏற்கனவே இருந்தது. உடம்புல முக்கியமான ஒரு பகுதியில இருந்தது. அதுதான் இருதயத்துல. அது ஒரு குளவி கூண்டு மாதிரி இருந்தது. ஒரு வாட்டி அதை நம்ம தொந்தரவு செஞ்சுட்டோம்னா அது சுத்தி பரவும். மார்க்கஸ் சிறந்த ஹாஸ்பிட்டல்ல சிறந்த டாக்டர்ஸ் கிட்ட இருந்தாலுமே இந்த பாக்டீரியா கூட இருக்கிற அந்த போர்ல தொடர்ந்து தோத்துட்டே இருக்காரு. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், இங்க இருந்து கண்டிப்பா எனக்கு மரணம் வரும்போது தான். அந்த நேரம் தான் நான் தேவனை பார்த்து திரும்பினேன். நாங்க என்னுடைய விசுவாசத்தை அவர் மேல பயன்படுத்தணும். ஏன்னா இது உண்மையாவே நியாயமே இல்லை. 25 வருஷமா உண்மையான தேவனை நான் பீடத்து மேல வணங்கிட்டு இருந்தேன். முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை தியாகத்துக்குரிய வாழ்க்கை. தியாகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு வரணுமா? இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா வளங்களும் தீர்ந்துடுச்சு. எங்களால செய்ய முடிஞ்சது எல்லாமே தேவனிடத்துல நீதிக்காக கேட்கறது. இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அநீதி. ஆமா, அநீதியை போலதான் இது. எனக்கு அநீதி தான். இந்த சூழ்நிலை நான் எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமை செய்ய முடியும்? அப்படி இறந்துட்டா கல்லறைக்கு போன ஒருவர் எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமை செய்ய முடியும்? அந்த நாள் மார்க்கஸ் எழுந்திருக்கும் போது வித்தியாசமா இருந்தாரு. அவருடைய தோளானது பர்பிள் கலர்ல மாறி இருந்தது. எனக்கு தெரியும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு. அப்பதான் எங்களுக்கு மேலிருந்த அதிகாரத்துல நாங்க வேண்டி இருந்தோம். அதுதான் பீடமானது. நான் தேவனுடைய நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியதா இருந்தது.
அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி கூட தொடங்கல. ஆனா தேவன் என்னிடத்துல தியாகமானதை செய்ய சொல்லியிருந்தாரு. அது எவ்வளவு செலவாகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க வேற நாட்டுல இருந்தோம். என்னுடைய செலவுகளை நான் தான் சமாளிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பீடத்துக்கிட்ட போனேன், எங்க கிட்ட இருந்த எல்லாமே எடுத்தேன், எங்களுடைய வளங்கள் எல்லாத்தையுமே. அந்த நேரத்துல மார்க்கஸ் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. நான் பீடத்தின் மேலாக எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், இதோ இதுதான் தேவனே, வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. மார்க்கஸ் உங்களுடைய பீடத்தின் மீதாக இருக்கா? என்னுடைய வாழ்க்கைய உம்முடைய பீடத்தின் மீதாக அர்ப்பணிச்சேன். என்னுடைய தியாகமானது, என்னுடைய பொறுத்துணையானது காலையில 8 மணிக்கு செஞ்சேன். சரியாக காலையில 11 மணிக்கு அவருடைய உடல்ல பாக்டீரியா எல்லாமே பரவிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே கிருமிகள் இருந்தது. இது வலிப்பு மாதிரி இருந்தது. அவருக்கு வச்சிருந்த அந்த மிஷின் ரொம்ப சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சுது. எல்லாமே ஆஃப் ஆக தொடங்கிடுச்சு. அவருடைய உடல் நடுங்க ஆரம்பிச்சுது. உடனே நான் ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்க்கு ஓடி போனேன். அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு சின்ன பாட்டிலானது என்கிட்ட இருந்தது. அவருக்கு வலிப்பானது வரும்போது நான் அவருடைய பாதத்தை அபிஷேகப்படுத்தினேன். நான் ஐசியு கதவை பார்த்து தேவனிடத்துல சொன்னேன், மரணமானது இந்த இடத்துல இருந்து வராது. ஏன்னா என்னுடைய தியாகமானது நான் செஞ்சேன். அதிசயபூர்வமாக மார்க்கஸ் உடல்நிலை முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் மறுநாளே ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. சாதாரணமாக ஒரு கிருமி பரவிடுச்சுன்னா அது ரொம்ப சேதப்படுத்தும், ரொம்ப மோசமாக்கும். யாராலையுமே விவரிக்க முடியல அது எப்படி பரவிடுச்சு, அது எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு. இந்த நாள் தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆனாரு. நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க ஜெயிச்சோம். நீதியுள்ள நியாயாதிபதி எங்களுக்கு நீதி செஞ்சாரு. நாங்க பீடத்துக்கு திரும்பணும். அவர் இறந்து போல. நாங்க சாலமோன் மண்டபத்துக்கு போனோம் நன்றி செலுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் எங்களுடைய அன்பான மாநிலத்துக்கு நாங்க வந்தோம். மார்க்கஸ்க்கு ஒரு வேலையானது வந்தது. ஆமாம், சரியா. இந்த ஃபோட்டோ நான் சாலமோன் மண்டபத்தில் போனேன். அப்போ அங்கே பிஷப் ரெனாட்டோ என்கிட்ட பார்த்து பேசினார். நண்பனே, எப்படி இருக்கே, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆமாம் பிஷப், சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிஷப் சொன்னார், போ அந்த டாக்டர் கிட்ட உனக்கு நடந்த அதிசயத்தை சொல்லு, ஊழியம் செய்ய அவங்கள அப்படின்னார். அதே எண்ணத்தோடு நாங்கள் போனோம் அந்த மருத்துவமனைக்கு. அங்கே டாக்டர் தாயிஸ் அப்படிங்கள பார்த்தோம். அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. டாக்டர் தாயிஸ் அவங்க என்னை பார்த்த அந்த விதம் ஒரு பேய பார்த்ததை போல அலர்ந்தாங்க. எப்போ அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக அந்த கதவு வழியா வருதை நான் பார்த்தனோ, நான் சொன்னேன், என் தேவனே, உண்மையா இது இவருதானா? என்னால நம்பவே முடியல. உண்மையாவே அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு நான் நினைச்சேன். நான் அவருடைய மனைவியை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு இவ்வளவு சமாதானத்தை கொடுத்தது எது? உங்களுக்கு இந்த மாதிரியான உறுதியை கொடுத்தது எதுன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப எளிமையா பதில் சொன்னாங்க, விசுவாசம், தேவன் மீதான விசுவாசம்னு. விசுவாசத்தினால தேவன் மக்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமாக்க முடியும். நான் சொல்லியிருந்தேன், எனக்கும் இந்த விசுவாசம் வேணும். அவர் எனக்கு பரிசாக கொடுத்த வேதாகமத்தின் மூலமும் கூட்டங்கள்ல கலந்துக்கிறதின் மூலமும் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். தேவனிடத்துல எல்லா நாளும் கேட்கிறேன், எனக்கு இந்த விசுவாசம் வேணும்னு. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதுதான் ஆண்டவர் செய்வார், இதுதான் ஆண்டவர் செய்யற விஷயம். நான் இறந்து போயிருக்கணும் அந்த மீன் முள்ளுனால, நான் அந்த காரியத்தினால இறந்து போயிருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலை ஆண்டவருடைய பேரை மகிமை செய்யும்படியா மாத்தினது. நிறைய மக்கள் ஆபரேஷன் முடிஞ்ச பதிலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் தியாகத்தின் பதிலுக்காக காத்துட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சோ இந்த உலகத்துல அது விவரிக்க முடியாதது. ஆனால் தேவனுடைய நீதிமன்றத்தில் மாத்திரம்தான் இது விவரிக்க முடியும். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் தேவனே, ஆளுகை செய்கிற மனுஷனுடைய தரிசனத்தை தேடுகிறவர்கள் பலர், நிச்சயம் அதுதான் இந்த நாள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் தேவனை, யார் ஒருவர் உம்முடைய சத்தத்திற்கு, உம்முடைய வழிகளுக்கு, உம்முடைய விருப்பங்களுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார், நீ தேவனாய் சர்வ வல்லமையான கர்த்தராய் மாறாதவராய் இந்த இருக்கிறேன். இவருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, இவருடைய வாழ்க்கையானதை இந்த நீர் மாற்றும். என் தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே,
இதோ இந்த மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் சூழலை குறித்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை நிலையை குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ, இந்த மக்களுக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர் என்பதை காண்பிக்கிறீர். இவர்கள் அதை புரிந்து கொள்ளட்டும், இவர்களும் உமக்கு அனுமதி கொடுக்கட்டும். உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தினுடைய பலனை இவர்கள் பெறும்படியாக. எனவே எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவை உதவி செய்வீராக. இந்த நபருடைய வாழ்க்கை, இந்த நபருடைய வழி, இந்த நபருடைய திட்டங்கள் எல்லாவற்றிலும் உன் விருப்பம் நிறைவேறட்டும். இந்த நபருடைய பிரச்சனைகள் தீர்வுகளாய் மாறட்டும். உன்னுடைய நாமம் அதனாலே மகிமைப்படுத்தப்படும்படி இந்த மக்கள் யார் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இறங்கார்களோ இவர்கள் ஒவ்வொருவரையும் மேலும் இவரோடு சேர்ந்து இவருடைய குடும்பங்களை வழிநடத்தி ஆசீர்வதி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவன் சர்வ வல்லமையான பெயரால். ஒருவேளை இவர்கள் கரங்களில் தண்ணீரை இந்த தேவனை பலனாயுதத்தில் விசுவாசத்தோடு பிடித்துக் கொண்டிருந்தால் இந்த தண்ணீர் அக்னியால் நிரப்படும், குணமாக்க நுழையும். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் சாட்சிகள் இங்கு உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தட்டும் தேவனே. ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கை மீதாக வெளிப்படுத்தப்படும். நீங்கள் தேவனுக்கு அனுமதி கொடுத்தால் மறக்காதீர்கள், நாளை நம்முடைய ஆலயத்திலே இந்த ஆவிக்குரிய தூய்மையாக்குதலின் விசுவாசத்தில் இணைந்தவராயிருப்போம். உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் கடினங்கள், செய்வனைகள், சாபங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஜெயிக்க வழியானது உண்டு. தேவன் அவர் பதிலை உங்களுக்கு கொடுக்க தயாராக இந்த இடத்தில் இருக்கிறார். நீங்க அனுமதி கொடுக்க தயாரா இருக்கீங்களா? எனவே மக்களை தவற விடாதீர்கள். நாளை இந்த சிறப்பான கூட்டத்திலே எங்களோடு கூட இணைந்திருக்கலாம். தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட சொல். இயேசுவின் பெயராலே